الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الحدي حدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله تعالى: إنه من يشرك بالله فقد حرم الله عليه الجنة ومأواه النار وما للظالمين من أنصار. وقال نبينا صلى الله عليه وسلم: من مات يشرك بالله شيئا دخل النار. صدق الله العليم. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹினுடைய மேலான கருணை நம்மீதும் நம்மை சுற்றியிருப்பவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான உத்தம நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது வாழ்க்கையை அப்படி எடுத்து வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள் மீதும், அதை எடுத்து வாழக்கூடிய முஸ்லிம்களான முஃமின்களான நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவளாக எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்கவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு என்ன அப்படின்னா, ஷிர்க்கிலிருந்து நம்மை நாம் எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஷிர்க் அப்படின்னா என்னன்னா, அல்லாஹுக்கு இணை வைத்தல். இதை பற்றி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தன்னுடைய திருமறையான அல் குர்ஆன்ல சொல்றான்: இன்னஹு மை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னத வ மஅவாஹுன் நார். யார் ஒருவர் இணை வைக்கும் அநியாயக்காரர்களுக்கு மறுமையில் உதவி செய்வதற்கு யாரும் இல்லை என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்றான். யார் ஒருவர் அல்லாஹுக்கு இணை வைக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் என்ன செய்யறான்? சொர்க்கத்தை ஹராமாக்குறான். அவர்களுடைய தங்கும் இடத்தை அல்லாஹ் நரகமாக ஆக்குகிறான். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த வசனத்திலிருந்து நமக்கு புரியுது, அல்லாஹுக்கு இணை வைத்தல் மாபெரும் பாவம், மிக பெரும் பாவம்ங்கிறது, மிக பெரும் அநியாயம் அப்படிங்கிறது என்ன செய்யுது? தெள்ள தெளிவாக தெரியுது. அல்லாஹுடைய தூதர் முஹம்மதுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள்: மன் மாத யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஅன் தഖலன் நார். யார் அல்லாஹுக்கு இணை வைத்தவராக மரணிக்கின்றாரோ அவர் நரகம் செல்வார் என்று அவங்க சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இது புகாரி முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ். இணை வைத்தல் அப்படிங்கிறது கொடுமையான பாரதூரமான பாவம். அதனால நாம அடிக்கடி இந்த இணை வைத்தலை பத்தி, இணை வைத்தல் மாபெரும் பாவம், இணை வைத்தல்ங்கிறது பாரதூரமான விஷயம், இணை வைக்க கூடாதுங்கிறத நம்முடைய சமூகத்துக்கு நாம எட்டி வைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த டாபிக். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த இணை வைத்தலை பற்றி குறிப்பிடும் போது லதுலுமுன் அதீம், இந்த இணை வைத்தல் என்பது மிக பெரும் அநியாயம் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் மா அலமு தம்பி யா ரசூலல்லாஹ், பாவங்களிலேயே மகத்தான பாவம் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்த ஜஅல லில்லாஹி நித்தன் வ ஹுவ கலகக், அல்லாஹ் உன்னை படைத்திருக்கும் நிலையில் அவனுக்கு நீ இணை வைப்பது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அல்லாஹ் மட்டும்தான் நம்ம அனைவரையும் படைத்தவன், அவன்தான் ரப்புல் ஆலமீன்.
அப்படிதானே? அப்படி இருக்கும்போது அவனுக்கு இணை வைத்தல் அப்படிங்கிறது மிக பெரும் அநியாயம் அப்படிங்கிறத குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெளிவாக என்ன செய்து எடுத்துரைக்குது. இதன் அடிப்படையில நாம என்ன செய்யணும், நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும். ரப் அப்படின்னா சயீத் எஜமானன், மாலிக் அரசன், அல் மூஜித் மினல் அதமி இலல் உஜூத் இயலாமையிலிருந்து நம்மை தோற்றுவிக்க கூடியவன். இது எல்லாத்துக்குமே இந்த ரப் அப்படிங்கிற அந்த இது பொருள் வரும். ரப்புல் ஆலமீன் அப்படின்னா ஆலம்களுக்கெல்லாம் அவன் தான் ரப் ஆவான். ஆலம்கள் அப்படின்னா என்னது? இந்த உலகத்தை அல்லாஹ்வை தவிர, ஆலம் அப்படின்னா குல்லுமா சிவல்லா, அல்லாஹ்வை தவிர உள்ள அனைத்துமே ஆலம்கள் தான். அந்த ஆலம்கள் அனைத்தையும் படைத்தவன் அல்லாஹ். ஆலம்கள் அனைத்திற்கும் எஜமானன் அல்லாஹ். ஆலம்கள் அனைத்திற்கும் அரசன் அல்லாஹ் தான் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், நம்பிக்கை கொள்ளணும். அதே போல அல்லாஹ்வை தவிர அனைத்துமே படைக்கப்பட்டவை. அனைத்தையும் படைத்தவன் அல்லாஹ், அனைத்திற்கும் எஜமானன் அல்லாஹ், அனைத்திற்கும் அரசன் அல்லாஹ், அனைத்திற்கும் சொந்தக்காரன் அல்லாஹ். அவை அனைத்துமே அல்லாஹ்வின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவை என்பதை நாம் அனைவரும் ஈமான் கொண்டிருக்கின்றோம். அப்படிதானே? அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்ட அல்லாஹுக்கு நிகராக அல்லாஹுடைய படைப்புகளில் எதை ஆக்கினாலும் அது இணை வைத்தலாகத்தான் என்ன செய்யும், கருதப்படும். அல்லாஹுடைய படைப்புகள்ல அல்லாஹுக்கு மாறே செய்யாம அல்லாஹ் சொல்லக்கூடியதை அப்படியே செய்யக்கூடியவர்கள் யாரு தெரியுமா? மலக்குமார்கள். அல்லாஹுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவங்க மாறு செய்யவே மாட்டாங்க. அல்லாஹ் எவைகளையெல்லாம் சொல்கின்றானோ அவைகளை 100க்கு 100% என்ன செய்வாங்கன்னா எடுத்து நடக்கக்கூடியவர்கள் இந்த மலக்குகள். அந்த மலக்குகளை நாம அல்லாஹுடைய அந்தஸ்துக்கு கொண்டு போனாலும் அதுவுமே என்னதுதான், இணை வைத்தல் தான். அதற்கடுத்த நிலையில இந்த உலகத்துல வாழ்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அதற்கடுத்து இந்த உலகத்துல வாழக்கூடியவர்கள் யாரு? அதற்கடுத்த அந்தஸ்துல உள்ளவங்க ரசூல்மார்கள். அல்லாஹ் யார இந்த உலகத்துல தூதர்களாக அனுப்புனானோ அந்த தூதர்கள் அல்லாஹுக்கு இணை வைக்காதீங்க, அல்லாஹு வணங்குங்கன்னு சொல்லி ஏவுவாங்க. இந்த மார்களை நம்ம அல்லாஹுடைய அந்தஸ்துக்கு கொண்டு போனாலும் அதுவுமே என்னது, இணை வைப்பு தான். அதே மாதிரி ஏனைய மனிதர்களை அல்லாஹுடைய அந்தஸ்துக்கு கொண்டு போனா இந்த நிலையில நம்ம சிந்திச்சு பாருங்க. மலக்குமார்கள் அல்லாஹ் சொன்னதை அப்படியே நிறைவேற்றக்கூடியவர்கள். ரசூல்மார்கள் அல்லாஹுவை மட்டுமே வணங்குங்கள் என்று போதிக்கக்கூடியவர்கள். அவங்களையே அல்லாஹுடைய அந்தஸ்துக்கு கொண்டு போகக்கூடாது அப்படின்னா நம்மள மாதிரி சாதாரண மனிதர்களை எல்லாம் அல்லாஹுடைய அந்தஸ்துக்கு கொண்டு போனா சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். சிம்பிளாக புரியலாம். இதெல்லாம் பகுத்தறிவுள்ள இயல்பாக சிந்திக்கக்கூடிய நிதான சிந்தனையுள்ள ஒவ்வொரு முஸ்லிமும் இதை புரிஞ்சு கொள்ளலாம். ஒரு மலக்கை, ஒரு ரசூலை அல்லாஹுடைய அந்தஸ்துக்கு கொண்டு போக முடியாதுன்னு சொன்னா சஹாபாக்களை, சாலிஹீன்களை, அவுலியாக்களை, சுஹதாக்களெல்லாம் எப்படி அல்லாஹுடைய அந்தஸ்துக்கு கொண்டு போக முடியும்? அல்லாஹுடைய அந்தஸ்துக்கு கொண்டு போவது அப்படின்னா என்னன்னா, வெறுமனே அல்லாஹுக்கு மகன் இருக்கான், வெறுமனே அல்லாஹுக்கு குழந்தைகள் இருக்கு, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட துஆ செய்யறது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட துஆ செய்யறது, சிலைகளை செஞ்சு அதை வணங்குறது மட்டும்தான் அல்லாஹுக்கு இணை வைக்கிறது. அல்லாஹுடைய அந்தஸ்துக்கு இந்த மாதிரி ஏனைய மனிதர்களை கொண்டு போறதுன்னு கிடையாது. இதே நிலைக்கு ஒரு மனிதரை கொண்டு போனாலும் அதுவுமே என்னது, இணை வைத்தலாகவே அமையும். ஷிர்க் வைக்கக்கூடாது அப்படின்னு தெரியாத எந்த ஒரு முஸ்லிமும் இந்த இஸ்லாமிய சமூகத்துல கிடையாது இன்னைக்கு. ஆனாலுமே அவங்களுக்கு ஷிர்க் அப்படின்னா என்னங்கிறது தெரியாம இந்த உலகத்துல பலவேறு வகைகள்ல என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அல்லாஹுக்கு இணை வச்சிட்டு இருக்காங்க. ஷிர்க் அப்படின்னா மிக பெரும் கொடுமை என்பது அனைவருக்கும் தெரியும். ஷிர்க்னா பெரிய பாவம்ங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா ஷிர்க் என்றால் என்னங்கிறது தெரியல. சிலைகளிடம் கேட்பதுதான் ஷிர்க்குன்னு நினைக்கிறாங்க. கட்டப்பட்ட கபரிடம் போய் கேட்கறத ஷிர்க்குன்னு நினைக்கல. எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம்னு பாருங்களேன். இந்த சிலையை கட்டி வச்சு இந்துக்கள் சிலையை கட்டி வச்சு அதை போய் என்ன செய்யறாங்க, வணங்கி கொண்டிருக்காங்க. ஆனா முஸ்லிம்ங்கிற பேர்ல இவங்க என்ன செய்யறாங்க, நல்லடியார்களுடைய கபரை கட்டி வச்சு அதை என்ன செய்யறாங்க, அதை போய் இந்துக்கள் செய்யற மாதிரியே செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த ரெண்டுமே ஒண்ணுதான். அவர்களும் இவை அல்லாஹ்விடம் நெருக்கி வைக்கும் என்றுதான் நம்புறாங்க. அதே மாதிரிதான் இவங்களும் நம்புறாங்க. அதாவது காபத்துல்லால 360 சிலைகள் இருந்துச்சு அப்படின்னு நம்ம படிக்கிறோம், அப்படித்தானே? மக்கால இருந்து ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொரு குலதெய்வம் இருந்துச்சுன்னு படிக்கிறோம். லாத்து, மனாத்து, உஸ்ஸா, ஹுபல்னு சொல்லி பல தெய்வங்களை, பல சிலைகளை உருவாக்கி வச்சிருந்தாங்க என்றெல்லாம் படிக்கிறோம். இவ்வாறு பல தெய்வங்களையும் சிலைகளையும் உருவாக்கிய மக்கள்கிட்ட போய் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்க, அவனுக்கு இணை வைக்காதீங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவங்க தூதருக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? ம நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. அல்லாஹ்வின் பக்கம் இவர்கள் எங்களை நெருக்கி வைப்பார்கள் என்கிற நம்பிக்கையோட தவிர நாங்க இவங்களை வணங்கவில்லை என்று சொல்லுவாங்க. அல்லாஹ்விடம் நாங்க இவங்களை வணங்கினா இவங்க அல்லாஹ்கிட்ட எங்களை நெருக்கி வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இவர்களை அல்லாஹ் என சொல்லல நாங்க,
அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தெளிவாக கவனிங்க. இவர்களை நாங்கள் வணங்குவது இவங்கள வணங்குறதுக்காக இல்ல, அல்லாஹ் இடத்துல இவங்க எங்களை நெருக்கி வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இடைத்தரகர் அப்படிங்கிற ஒரு விஷயமே இஸ்லாத்துல கிடையாது. பூசாரி அது இது எதுவுமே என்ன கிடையாது, இஸ்லாத்துல கிடையாது. அப்போ அவங்க சொல்லுவாங்க, இவங்களெல்லாம் நாங்க வணங்குறது, இவங்க கிட்ட துவா கேட்கறது, இவர்களுக்காக நேர்ச்சி செய்யறது, இவங்களுக்கு அறுத்து பலியிடுறது, ஆபத்தின் போது இவர்களை அழைப்பது, இவையெல்லாம் அல்லாஹ்விடம் இவர்கள் எங்களை நெருக்கி வைப்பாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான். அப்படின்னா இவர்கள் அவர்களை அல்லாஹ் என்று சொல்லல. எனவே அவுலியாக்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை அல்லாஹ்வின் அந்தஸ்துக்கு கொண்டு போவது மிக பெரும் அநியாயமாகும். எனவேதான் இந்த அநியாயத்தை செய்பவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். நரகம் இவர்களுக்கு கடமையாகிறது, வாஜிபாகிறது. இப்படியானவங்க இந்த உலகத்துல சில சில இபாதத்துகள் செய்வாங்கல்ல, அவங்க எவ்வளவுதான் இபாதத்துகள் செஞ்சாலும் அதுவுமே என்ன செஞ்சிரும், வேஸ்ட் ஆகிரும். ஏன்னா அவங்க அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாங்க. அவங்க அப்போ அல்லாஹ்வுக்கு இணை வச்சுட்டு அவங்க யாருக்காக அந்த அமல்கள் எல்லாம் செய்யறாங்க இல்லையா? அதை நாம யோசிச்சு பார்க்கணும். அவங்க தர்காக்கு போறாங்க, அங்க போய் பிரார்த்தனை செய்யறாங்க, தனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்றாங்க, அல்லது குழந்தைக்கு நோயின்னு சொல்றாங்க, அங்க போய் குர்பானி கொடுக்குறாங்க, அங்க போய் நேர்ச்சி செய்யறாங்க. இந்த மாதிரி இவங்க எல்லாருமே அமலும் செய்யறாங்க. ரமலான்ல நோன்பு பிடிக்கிறாங்க, 5 வேளை தொழுகிறாங்க, மக்காவுக்கு சென்று காபத்துல்லாஹ்வை ஹஜ் செய்யறாங்க. இவ்வாறு செய்யக்கூடிய அனைத்து அமல்களுமே அவங்க அல்லாஹுக்கு இணை வைக்கிற ஒரு காரணத்தினால, மிக பெரும் அநியாயத்தினால அது என்ன செஞ்சிரும், எல்லாமே அழிந்து போயிடும், வேஸ்ட் ஆகிடும் என்று அல்லாஹ் சொல்றான். இதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லும் போது, லைன் அஷ்ரக்த லயஹ்பத்துன்ன அமலுக், நபியே நீர் இணை வைத்தாலும் உம்முடைய அமல்கள் எல்லாம் அழிந்துவிடும் என்று அல்லாஹ் சொல்றான். நிச்சயமாக அழிந்துவிடும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி அல்லாஹ் சொல்றான். அதன் வழியாக நமக்கு அல்லாஹ் பாடம் புகட்டுறான். அப்படிங்கிறது தான் இங்க நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய படிப்பினை. வலையின் அஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கானு யஅமலூன். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது, அவர்கள் இணை வைத்தால் அவர்கள் செய்கின்ற அமல்கள் அனைத்தும் அழிந்துவிடும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த பெரிய கொடுமையிலிருந்து ஒருவர் தன்னை தற்காத்து கொள்ளாமல் நரகிலிருந்து தன்னை அவர் பாதுகாத்து கொள்ள என்ன செய்ய முடியவே முடியாது. இந்த மாதிரி ஷிர்க்குல இருந்து அவர் தன்னை தற்காத்து கொண்டா மட்டும்தான் அவர் நரகிலிருந்து தன்னை பாதுகாத்து கொண்டவராக ஆக முடியும். சுனனு நசையில இமாம் நசை அவங்க சொல்றாங்க, சுனனுல் குபரா என்ற கிதாபுல 10,902 எண்ணில் ஒரு செய்தி பதிவு செய்றாங்க. உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, மன் மாத லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹின் நார். யார் ஒருவர் அல்லாஹுக்கு இணை வைக்காத நிலையில் மௌத்தாகிறாரோ அவருக்கு அல்லாஹ் நரக நெருப்பை ஹராமாக்கி விட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்போ நரகம் பயங்கரமானது அப்படிங்கிறத நம்ம அறிகிறோம். நரகத்திலிருந்து நம்மை தற்காத்து கொள்ளணும் அப்படின்னா பேசிக்காக நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஷிர்க்கிலிருந்து நம்ம பாதுகாத்துக்கணும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சில நேரங்கள்ல நம்மள அறியாம கேர்லெஸ்ஸாக நாம என்ன வச்சிருக்கலாம், இணை வச்சிருக்கலாம். நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம சரியான நேர்வழி தெரியாம நம்ம இணை வச்சிருக்கலாம். அல்லது வேண்டுமென்றே கூட என்ன செய்யலாம், இணை வச்சிருக்கலாம். இந்த இணை வைத்த ஒருவர் ரியலைஸ் பண்றாரு, உணர்ந்துக்கிறாரு, நாம இணை வைக்கிறோம், அல்லாஹுக்கு அநியாயம் செய்றோம், அல்லாஹ் நம்ம படைச்சிருக்க நாம அல்லாஹுக்கு இணை வைக்கலாமா அப்படிங்கிறத புரிகிறாரு. அதை புரிஞ்சு கொண்டு அவர் தௌபா செய்யறாரு. அவர் அல்லாஹ் இடத்துல மனம் திரும்பி அழுது துவா செய்யறாரு, பாவ மன்னிப்பு கேட்கிறாரு அப்படின்னா அவரை அல்லாஹ் என்ன செய்வானா, மன்னிப்பானா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும், அப்படிதானே? அதற்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பதில் சொல்றான். அதாவது நம்ம அறியாம செஞ்ச பாவங்கள், அறியாம நம்ம இந்த மாதிரி பலர் ஈடுபட்டிருக்கலாம், அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம அதுல இருந்து வெளியே வந்துட்டோம்னா அல்ஹம்துலில்லாஹ் தான். ஷிர்க், கபரை கட்டியவங்க, பல தெய்வ வழிபாடுகள்ல இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் அதை உணர்ந்து தௌபா செஞ்சாங்கன்னா அல்லாஹ் மன்னிப்பானா அப்படின்னா, இதை சஹீஹுல் புகாரில 4810வது ஹதீஸாவும், சஹீஹுல் முஸ்லிம்ல 122வது ஹதீஸாவும் இடம்பெறுது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அஹ்லு ஷிர்க் செய்யக்கூடிய சில மனிதர்கள் கானு கது கதலு வ அக்ஸரு வ ஸனவு வ அக்ஸரு, சாதாரணமாக இல்லாம அதிகமாக கொலை செய்பவர்களாக இருந்தாங்க, அதிகமாக ஜினா செய்பவர்களாக இருந்தாங்க. இப்படியான இணை வைப்பாளர்களான சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட சொல்றாங்க, இன்னல்லதி தகூலு வ ததுஉ இலைஹில் ஹஸன். நீங்க சொல்றதும் நீங்க அழைக்கிறதும் ஒரு நல்ல விஷயம். தௌஹீத நீங்க சொல்றீங்க, அல்லாஹ் ஒருவனை வணங்கணும்னு சொல்லி அழைப்பு விடுக்கிறீங்க, இது ஒரு சிறந்த விஷயம். லவ் துஹ்பிரூன அன்ன லிமா அலிம்னா கஃபாரா. நாங்க செஞ்ச இணை வைப்புகளும், நாங்க செஞ்ச விபச்சாரங்களும், நாங்க செஞ்ச கொலைகளும் அதற்கெல்லாம் கஃபாரா, பரிகாரம் உண்டா? நீங்க சொன்னா அதுல இருந்து நாங்க மீள்வதற்கு தயாராக இருக்கோம், நாங்க நன்றா இருக்குமே அப்படி மீண்டா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு குர்ஆன் வசனத்தை எடுத்து அவங்க அல்லாஹ் இடத்துல அந்த குர்ஆன் வசனத்தை பெற்று அவங்களுக்கு ஓதி காண்பிக்கிறாங்க. வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர் வலா யக்துலூன النفس التي حرم الله إلا بالحق ولا يزنون. இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அவர்கள் அல்லாஹோடு வேறு கடவுள்களை அழைக்க மாட்டார்கள், உயிர்களை கொலை செய்ய மாட்டார்கள், விபச்சாரம் செய்ய மாட்டார்கள் என்று இபாது ரஹ்மான் அல்லாஹுடைய அடியார்களுடைய பண்புகளை அல்லாஹ் வரிசையாக அடுக்கிக் கொண்டே செல்கின்றான். அந்த அல்லாஹ் சொல்கின்ற வசனத்தை அவர்களுக்கு ஓதி காண்பித்து விட்டு இன்னொரு வசனத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அது அல்லாஹ்விடமிருந்து இறங்கின ஒன்னு சொல்றாங்க, குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். பாவங்களில் எல்லை மீறி போனவர்கள் தான் யாருன்னா இஸ்ராஃப். இந்த இடத்துல இஸ்ராஃப் அப்படின்னா பாவங்களில் எல்லை மீறி போனவர்கள். இஸ்ராஃப் என்றால் நமக்கு தெரியும், வீண் விரயம் செய்தல் அதனுடைய அர்த்தம். வீண் விரயம் அப்படின்னா என்னது? ஒன்றை அளவுக்கு அதிகமாக சேருது. இவர்கள் பாவங்களை அளவுக்கு அதிகமாக செஞ்சவங்க. வரம்பு மீறி பாவம் செய்த என்னுடைய அடியார்களே, அல்லாஹ் சொல்றான். எப்படி அழைக்கிறான்னு பாருங்களேன். சுப்ஹானல்லாஹ். வரம்பு மீறி பாவம் செய்த என்னுடைய அடியார்களே, அல்லாஹ்வினுடைய இரக்கத்தில் நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹு தஆலா எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொன்னதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் சொன்ன அந்த வசனத்தை என்ன செய்றாங்க? ஓதி காண்பிக்கிறாங்க. நிச்சயமாக அல்லாஹ் ஒரு மனிதன் தன் பாவங்களை மனப்பூர்வமாக உணரும் போது நடிப்பாக இல்லாம, ஏமாற்றுவதற்காக இல்லாம, இதே நிலையில ஒரு மனிதன் தன் தவறுகளை உணர்ந்து கொள்கின்ற போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் எந்த பாவத்தை செஞ்சிருந்தாலும் சரி, ஷிர்க் அல்லாஹுக்கு இணை வைத்த பாவமா இருந்தாலும் சரி, குஃப்ர் அல்லாஹ்வை நிராகரித்த பாவமா இருந்தாலும் சரி, நிஃபாக் நயவஞ்சகமாக அவன் செஞ்சிருந்தாலும் சரி, கொலை அவன் கொலை செஞ்சிருந்தாலும் சரி, விபச்சாரம் செஞ்சிருந்தாலும் சரி, அந்த எந்த பாவமா இருந்தாலும் அவன் மனப்பூர்வமாக உணர்ந்து அல்லாஹ்விடம் தௌபா செய்தால் அல்லாஹ் அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். உண்மையிலேயே இது பெரிய பாக்கியம். இணை வைத்தவர்கள் பல பேர் சூழ்நிலை காரணமாக அறியாம என்ன செஞ்சிருக்கலாம்? இணை வச்சிருக்கலாம். அந்த இணை வைச்சலுக்கெல்லாம் அல்லாஹ்விடத்துல என்ன செய்யணும்? அவங்க தௌபா செய்யணும். அவங்க ஐயாமுல் ஜாஹிலியால அறியாமை காலத்துல அவங்க அந்த மாதிரி செஞ்சிருக்கலாம். அதே நேரத்துல மிக உறுதியான நிலைப்பாட்டோடு அவங்க என்ன செய்யணும்? தௌபா செஞ்சதுக்கு அப்புறம் இருக்கணும், இனிமேல நான் அல்லாஹுக்கு இணை வைக்கவே மாட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாட்டுல உறுதியாக இருக்கணும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் குழந்தையே கிடைக்கல அப்படின்னு சொன்னாலும், குழந்தைகள் ஒவ்வொன்றாக மரணிக்கின்றது அப்படின்னு சொன்னாலும், நம் வீட்டுல வறுமைக்கு மேல் வறுமை வருதுன்னு சொன்னாலும், கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம் வருதுன்னு சொன்னாலும், உயிருக்கே அச்சுறுத்தல் வந்தாலும், எந்த ஒரு காலகட்டத்திலும் நான் அல்லாஹுக்கு இணையே வைக்க மாட்டேன் என்கிற பிடிவாதமும் அந்த கொள்கை உறுதியும் நம் ஒவ்வொருவரிடமும் என்ன செய்யணும்? வர வேண்டும். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வரக்கூடிய சகோதரர்களிடம் அவங்க பைஅத் வாங்குவாங்க, சத்திய பிரமாணம் வாங்குவாங்க. அப்படி வாங்கும்போது லா துஷ்ரிகு பில்லாஹி வ இன் ஹுர்ரிக்த வ குத்தில்த, அவங்க சொல்லுவாங்க, நீ துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும், நெருப்பில் போட்டு எரிக்கப்பட்டாலும், பொசுக்கப்பட்டாலும் அல்லாஹுக்கு இணை வைத்து விடாதே என்று சொல்வார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த அழைப்பு, இந்த உபதேசம் எல்லாம் நம் காதுகளில் ரீங்காரம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிறைய நெருக்கடிகளும் சோதனைகளும் நமக்கு கொண்டே இருக்கின்றன. முஸ்லிம் சமுதாயம் பல சவால்களை சந்தித்துக் கொண்டே இருக்கின்றது. இந்த நேரங்களில் நெருக்கடியை தாங்க முடியாமல் சமூக நல்லிணக்கம் என்ற பெயர்ல சிறுக்குல நிறைய பேர் விழுந்து விடுறதா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சமூக நல்லிணக்கம் ஏற்படுவது வேறு விஷயம், அது ஏற்படதான் செய்யணும். இஸ்லாம் வலியுறுத்துகிறது. நாம் இந்துக்களோடு வாழ்கிறோம் என்று சொன்னால் மனிதர்கள் அவர்களை மதித்து நடக்கணும், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுக்கணும், அவங்களோட நல்ல பண்பாடுகளோடு நடந்து கொள்ளணும், அவங்களோடு எப்படி நடக்கணும்னு சொல்லி இஸ்லாம் நமக்கு எடுத்து கூறுது. அதை நம்ம என்ன செய்யணும்? அதன் அடிப்படையில நம்ம நடந்து கொள்ளணும். உதாரணமாக நாம பௌத்தர்களோடு வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொன்னா அவர்களுக்கு நம்ம அவர்களை மதிக்கணும், அவங்களுக்கு உதவி செய்யணும். ஆனா சமூக நல்லிணக்கம் என்ற பெயர்ல வேறு சமய நல்லிணக்கம், சமூக நல்லிணக்கம் வேறு, சமய நல்லிணக்கம் வேறு. இந்த மாதிரி நாம இரண்டையும் போட்டு குழப்பி கொள்ளாம சரியான முறையில பின்பற்றணும். மத நல்லிணக்கம் அப்படின்னா என்னன்னு சொல்லி இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகின்றது. என்ன அல்லாஹ் சொல்றான்னா, குர்ஆன்ல சூரத்துல் காஃபிரூன் அப்படிங்கிற அந்த அத்தியாயத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அபுது மா தஅபுதூன் வலா அன்தும் ஆபிதூன மா அபுத் வலா அன ஆபிது மா அபத்தும் வலா அன்தும் ஆபிதூன மா அபுத் லகும் தீனுக்கும் வலியதீன். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு அழகான ஒரு உரையாடல், அழகான ஒரு தியரி.
சூரத்துல் காஃபிரூனை படிச்சு பாருங்க. காஃபிர்களை அல்லாஹ் அழைக்கிறான், முஸ்லிம் அல்லாதவர்களே, நான் வணங்குவதை நீங்கள் வணங்கப் போவதில்லை, நீங்கள் வணங்குவதை நானும் வணங்கப் போவதும் இல்லை, உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம், எங்களுக்கு எங்களுடைய மார்க்கம் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இப்படி சொல்லுங்க நபி அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இதுதான் மத நல்லிணக்கம். இன்னொன்னு சமய நல்லிணக்கம். அப்படின்னா என்னன்னா, لا تسبوا الذين يدعون من دون الله فيسبوا الله عدوا بغير علم. அல்லாஹ் அல்லாமல் அவர்கள் வணங்கக்கூடியவர்களை நீங்கள் திட்ட வேண்டாம். அல்லாஹ் அல்லாம அவர்கள் அல்லாஹ் படைச்ச பொருட்களை அவங்க வணங்கிட்டு இருக்காங்களே, அந்த ஹிந்துக்களா இருக்கலாம், அவங்க யாரா இருந்தாலும் சரியா, அந்த கடவுள்களை நீங்க திட்ட வேண்டாம், ஏச வேண்டாம். அவர்கள் அதற்கு பதிலாக உங்களுடைய கடவுளையும் திட்ட ஆரம்பிப்பார்கள். என்ன செய்வாங்க? அல்லாஹ்வை திட்டுவாங்க. அதற்கு நீங்க காரணமாக வேண்டாம் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்றான் இந்த வசனத்துல. இதுவுமே ஒரு வகையான நல்லிணக்கம் தான். இப்படி அல்லாஹ் சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய கோவில்கள்ல போய் நிக்கிறது, அவங்களுடைய விழாக்கள்ல கலந்து கொள்றது, அந்த குறிப்பிட்ட நாள்ல அந்த சாமி அது இதுன்னு சொல்லி அதெல்லாம் சுத்தப்படுத்துறது, அந்த தினங்கள்ல அவங்களுடைய கடவுள்களுக்கு பூத்தட்டி ஏந்திக்கிறது செல்றது, இதெல்லாம் என்னது இதற்குள்ள வராது. இது எல்லாமே இணை வைத்தல். இன்னும் இணை வைத்தலுக்கு துணை போதலாகத்தான் இருக்கும். எனவே எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும், நெருப்பில் தூக்கி போடப்பட்டாலும், துண்டு துண்டாக நாம் வெட்டப்பட்டாலும் அல்லாஹ்விற்கு இணை வைப்பவர்களாக நாம் இருந்துவிடக் கூடாது. இது மிகவும் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்க வேண்டிய விஷயம் சகோதர சகோதரிகளே. எந்த அளவுக்கு நமக்கு எவ்வளவு கஷ்டம் வேணாலும் வரலாம், எவ்வளவு துன்பம் வேணாலும் வரலாம், எவ்வளவு சோதனை வேணாலும் வரலாம். ஆனா ஒரு சோதனை என்பது நாம் தாங்கக்கூடிய அளவுக்கு தான் அல்லாஹ் தருவான். நமக்கு எவ்வளவு சோதனை வந்தாலும் நாம தாங்க முடியுமான அளவுக்கு தான் அல்லாஹ் தருவான். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இதை பத்தி தன்னுடைய திருமறையான அல் குர்ஆன்ல சொல்றான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. ஒரு ஆத்மாவை அதன் சக்திக்கு மீறி அல்லாஹ் கஷ்டப்படுத்துவதில்லை. எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதன் சக்திக்கு மீறி நம்ம சோதனையை கொடுப்பதில்லைன்னு அல்லாஹ் சொல்றான். இதை வச்சு நமக்கு தெரிய வேணாமா? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அப்போ நாம் எப்படி அதை மாற்றி அமைக்க முடியும்? அல்லாஹ் சொல்றான், உன்னால தாங்க முடியாததை நான் தரமாட்டேன்னு சொல்லி. அல்லாஹ் சொல்லும் போது இல்ல இல்ல என்னால தாங்க முடியாததான் அல்லாஹ் தந்திருக்கான்னு சொல்லி நாம நினைக்கிறதும் சொல்றதும் மிகப்பெரிய பாவமா தெரியலையா? அப்படி பார்த்தனா எவ்வளோ பெரிய சோதனை வந்தாலும், எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் நாம அல்லாஹுக்கு இணை வைக்கவே கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சுனனு திர்மிதியில 3540வது ஹதீஸ் ஆக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அறிவிக்கிறாங்க. இது ஹதீஸுல் குதுசி. அதாவது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட சொல்றான். கால் அல்லாஹு தபாரக வ தஆலா, உயர்வான அல்லாஹ் சொல்றான், யா இப்ன ஆதம் லவ் பலகத் துனூபக அனான ஸமா சும்ம ஸ்தக்ஃபர்தனி கஃபர்து லக். நீ வானத்தின் அளவு பாவம் செய்தாலும் நீ என்னிடம் பாவ மன்னிப்பு கேட்டால் நான் உன்னை மன்னித்து மறைப்பேன். வலா உபாலி, நீ ஏற்கனவே செய்த பாவங்களை நான் பொருட்படுத்த மாட்டேன். நீ மனம் திருந்தி பாவ மன்னிப்பு கேட்டால் நீ வானம் அளவு பாவம் செஞ்சிருந்தாலும் அதை நான் மன்னிப்பேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ், யா இப்ன ஆதம் இன்னக லவ் அதைதனி பி குராபில் அர்லி ஹதாயா சும்ம லகீதனி லா துஷ்ரிகு பிஹி ஷைஅ லா அதைதுக பி குராபிஹா மக்ஃபிரா. பூமியின் அளவு பாவம் செய்துவிட்டு எனக்கு நீ இணை வைக்காமல் என்னை நீ சந்தித்தால் நீ செய்த பாவங்களின் அளவுக்கு நான் உனக்கு மன்னிப்பை தருவேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இந்த ஹதீஸை இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவங்க ஹசனான ஹதீஸ் ஆகவும், ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சஹீஹான ஹதீஸ் ஆகவும் குறிப்பிடுறாங்க. இதுதான் நாம மிகவும் கவனமாக பார்க்க வேண்டிய ஹதீஸ் ஆகும். இமாம் தௌலாபி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அல்லாஹுக்கு இணை வைக்காம அல்லாஹ்வை சந்திச்சான்னு சொன்னா நிச்சயமாக நமக்கு மன்னிப்பு இருக்கு. இன்னொரு ஹதீஸ்ல மன் மாத்த லா உஷ்ரிகு, இதை இன்னும் உறுதிப்படுத்தக்கூடிய ஹதீஸ், மன் மாத்த லா உஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ ஃபகத் ஹர்ரமஹுல்லாஹு அலன்னார். நரகத்திற்கு யார் ஒருவர் அதாவது அல்லாஹுக்கு இணை வைக்காமல் மரணிக்கின்றாரோ, எந்த ஒன்றையும் அல்லாஹுக்கு இணை வைக்காமல் மரணிக்கின்றாரோ அவருக்கு நரகத்திற்கு அவரை அல்லாஹ் ஹராமாக்குறான். அவரை நரகத்திற்கு ஹராமாக்குறான் அந்த ஹதீஸ்ல பார்த்தோம். இந்த நரகத்திற்கே அவரை அல்லாஹ் என்ன செய்யறான்? சுப்ஹானல்லாஹ் ஹராமாக்குறான். சப்போஸ் ஒருவேளை அல்லாஹ் அவரை நரகத்துல போட்டாலும் நிறைய பாவம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி அல்லாஹ் மன்னிப்பு கொடுத்து அவருக்கு சொர்க்கத்துக்கு அனுப்புவான் அப்படிங்கிறது தான் அந்த ஹதீஸுடைய பொருளாக இருக்கு. நாம ஆனாலும் இணை வைத்தலோடு
அவர் மரணிச்சாருன்னு சொன்னா, ஒருத்தர் மரணிச்சாருன்னா அவருக்கு எக்ஸ்கியூஸே கிடையாது, அவருக்கு சொர்க்கம் ஹராம் ஆயிருது, நரகம் அவருடைய தங்குமிடமாக ஆயிருது. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, நரகம் சாதாரணமான விஷயம் கிடையாது. நரகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம ஹதீஸின் வாயிலாக, நம்ம குர்ஆனின் வாயிலாக கேள்விப்படுறோம். அது ரொம்பவும் பயங்கரமான ஒரு விஷயம். அது நிரந்தரமான ஒரு இடம். மறுமை அப்படிங்கிறது நிரந்தரமானதுதான். இந்த உலகம் அப்படிங்கிறது நிரந்தரமானது கிடையாது. இந்த உலகம் அப்படிங்கிறது அழியக்கூடிய, இந்த உலகம் என்பது நிரந்தரமற்றது. ஆனா மறுமைங்கிறது, அது சொர்க்கமாக இருந்தாலும் சரி, நரகமாக இருந்தாலும் சரி, நிரந்தரமானது சகோதரிகளே. அந்த சொர்க்கத்தில் உள்ள இன்பமும் நிரந்தரமானது, நரகத்தில் உள்ள துன்பமும் நிரந்தரமானது. நரகவாசிகள் அப்படியே தான் இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்கியூஸுமே கொடுக்கப்படாது. அல்லாஹுக்கு இணை வச்சாங்கன்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்க, நரகமே அவங்களுடைய தங்குமிடமாக ஆறி போயிரும். அதே போல நம்ம நிறைய ஹதீஸ்கள்ல கேள்விப்பட்டிருக்கோம், நரகத்தினுடைய உணவாக இருக்கட்டும், நரகத்தினுடைய பானமாக இருக்கட்டும், நரகத்தினுடைய ஆடைகளாக இருக்கட்டும், நரகத்தினுடைய அந்த நரகவாசிகளுடைய உடல் அமைப்புகள், அதுக்கப்புறம் நரகத்திலேயே ஆக குறைந்த வேதனை அப்படின்னு பார்க்கும்போதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நரகத்துல மிக குறைந்த வேதனையே நெருப்பாலான 2 செருப்புகள், அதை போட்ட உடனே மூளை என்ன செய்யும் அப்படின்னா கொதிக்கும்னு சொல்லி. இந்த அளவுக்கு நரகம் அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு விஷயமாக இருக்கும்போது, அந்த நரகம் என்பது உண்மையானது, நிச்சயமானது, நிரந்தரமானது என்பதெல்லாம் இந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய அகீதா, கொள்கையாக இருக்கிறது. இந்த நரகிலிருந்து நம்மை நாம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா, ஷிர்கிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனவே ஷிர்க் என்றால் என்ன என்பதை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஷிர்கினுடைய பாரதூரங்களை தெரிய வேண்டும். நம்மை மட்டும் கிடையாது, நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உறவினர்கள், இன்னும் யாரையெல்லாம் நாம் நேசிக்கின்றோமோ அவர்கள், ஏன் முழு மனிதர்களையும் நாம் நேசிக்கணும். அந்த அடிப்படையில அவர்கள் அனைவரையுமே ஷிர்கிலிருந்து பாதுகாப்பதற்கு நம்மால முடிந்த எல்லா விஷயங்களையும் நாம செய்யணும். என்னால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு அதற்குரிய முயற்சிகளை தொடர்ந்து நாம மரணிக்கக்கூடிய வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் செய்ய வேண்டும். அதற்கான நாம் அனைவரும் கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷிர்கிலிருந்தும் கொடிய நரகிலிருந்தும் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை நமக்கு வாஜிபாக்கி கொடிய நரகத்தை ஹராமாக்குவானாக என்று கூறி எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.